அப்ப ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி ஹீரோ பேசும்போது அதுல பேசினவங்க சீக்கிரம் ஸ்டூடியோக்கு வா, மும்பைல இருந்து ஒரு டைரக்டர் கால் பண்ணிருக்காரு, அடுத்த படத்துல உனக்கு சான்ஸ் தரதா சொல்லியிருக்காரு, நீ வந்து கிட்டார் வாசிக்கிறத கேட்கணுமா அப்படின்னு சொல்லி வர சொல்றாரு. அப்போ ரெக்கார்டிங் ரூமுக்கு வந்து ஹீரோ கிட்டார் எடுத்து செட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் வீடியோ கால்ல வந்துடுறாரு. வாசிக்க சொல்லும் போது கிட்டார்ல ஒரு டியூனா ஹீரோ போட்டு காமிக்கிறாரு. ஆனா அதை பிடிக்கலன்னு அந்த டைரக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீ டியூன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு டியூன் சொல்றாங்க. இந்த டியூனை போடும்போது அதை அந்த டைரக்டருக்கு பிடிச்சிருது. அப்ப அந்த டைரக்டர் அடுத்த வாரம் மும்பைக்கு வந்து ஒரு டியூன் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி வர சொல்றாரு. அடுத்த வாரமே ஹீரோ ஃபிளைட்ல மும்பைக்கு போய் ஒரு டியூன் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க ஒரு சிங்கரை மீட் பண்றாங்க. அவங்க கூட தான் அடுத்து கான்செப்ட் பண்ண போறாரு. அப்ப அந்த பொண்ணு நீங்க நாளைக்கு எப்ப கிளம்ப போறீங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் காலையில கிளம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நானும் காலையில் ஃபிளைட்ல தான் போறேன், அது என் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோ அதுக்கு ஓகே சொல்லி ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணும் தனித்தனியா உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க இடம் காலியா இருக்கிறதுனால ஹீரோவை கூப்பிட்டாங்க, இங்க வந்து உட்காருன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ கிளம்பி போறாரு. அதை பார்த்து ஹீரோயினி ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுது, நாளைக்கு கசினோட ரிசப்ஷன் இருக்கு, அதுக்கு வரையான்னு மெசேஜ் பண்றாங்க. அந்த பொண்ணு ஹீரோ ரிசப்ஷனுக்கு வந்ததை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருது. அதனால ஹீரோக்கு அந்த பொண்ணு பிடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஹீரோயினி கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாங்க.